2026க்கு அப்புறமா தமிழ்நாடு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஏஐ சிட்டிஸ், ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவி மேனுஃபேக்சரிங், எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஆட்டோமேஷன், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ ஜஸ்ட் ட்ரெண்டிங் பஸ் வேர்ட்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் எங்கே இருக்கும்? எந்த ஸ்கில்ஸ் டிமாண்ட் ஆகும்? எந்த இன்ஜினியர்ஸ் ஃபியூச்சர்ஸில் டாமினேட் பண்ணுவாங்க? இதையெல்லாம் டிசைட் பண்ண போகிறதே இந்த ஷிஃப்ட் தான். எஸ்பெஷலி மிஸ்டர் விஜயோட டிவிகே மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொஸ்டின் ரொம்ப பேர் மைண்டில் வந்திருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாடு நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஹப்பாக மாறப்போகுதா? டிவிகே என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? அது சிவில், எம்இபி, ஸ்ட்ரக்சரல், எம்பெடட் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி இம்பாக்ட் ஆகலாம்? எந்த ஃபீல்ட்ஸ் ஃபியூச்சரில் பூம் ஆகலாம்? அதே டைமில் எந்த ஸ்கில்ஸ் இல்லைன்னா சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். டிவிகேவோட கரண்ட் விஷன் ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் மாதிரி இல்லை. அதாவது ரோட் போடுறதும் பிரிட்ஜ் கட்டுறதும் அப்படி இப்படின்னு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் மட்டும் கிடையாது. அவங்க ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்னென்னா ஃபியூச்சர் ரெடி தமிழ்நாடு, ஏஐ கவர்னன்ஸ், ஏஐ யூனிவர்சிட்டிஸ், ஏஐ சிட்டிஸ், இண்டஸ்ட்ரியல் மாடர்னைசேஷன், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த வேர்ட்ஸ் சாதாரணமாக கேட்க ஹைப் மாதிரி தெரியும். ஆனால் இன்ஜினியரிங் சைட்லேருந்து பார்த்தா இது ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட். ஏன்னா ஃபியூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அது கான்கிரீட் மட்டும் இல்லை, டெக்னாலஜி ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பைன் ஆன ஒரு எக்கோ சிஸ்டம். எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சர் சிட்டியில் டிராஃபிக் சிக்னல்ஸ் கூட ஏஐ கண்ட்ரோல் பண்ணலாம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் சென்சார் யூஸ் பண்ணலாம், பில்டிங்ஸ் ஃபுல்லாக ஆட்டோமேஷனில் ரன் ஆகலாம், எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் லைவ் மானிட்டரிங் ஆகலாம். இது எல்லாத்துக்கும் யார் தேவைன்னு தெரியுமா? சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் கிடையாது. எம்பெடட் இன்ஜினியர்ஸ், எம்இபி இன்ஜினியர்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் டிசைனர்ஸ், HVAC ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் இந்த ஹோல் விஷன் இன்ஜினியரிங் சைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கப்படுது. நவ் ஃபர்ஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் பற்றி பேசலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா டிவிகே இன்னும் டீட்டெயில்டாக மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் பண்ணலை. அதாவது மெட்ரோ ரூட்ஸ், எக்ஸ்பிரஸ் வேஸ், மெகா பிரிட்ஜஸ், டேம் ப்ராஜெக்ட்ஸ், ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன், இப்படி எக்ஸாக்ட் டெக்னிக்கல் பிளான்ஸ் இன்னும் பப்ளிக்கு வரல. ஆனால் இன்டைரக்ட் சிக்னல்ஸ் நிறையா இருக்குது. மேனிஃபெஸ்டோவில் ரிப்பீட்டடாக பேசுகிற விஷயங்கள் என்னென்னா வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், ரெனியூவபிள் எனர்ஜி, ஃபியூச்சர் ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட மீனிங் என்னென்னா ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்கு மூவ் ஆகலாம். சிம்பிள் அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், ஸ்ட்ரக்சரல் கேம்பஸஸ், டேட்டா சென்டர்ஸ், இவி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அதிகரிக்க சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலாக தமிழ்நாடு ஆல்ரெடி இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ். சென்னை ஆட்டோமொபைல் ஹப், கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் மிஷனரி ஹப், ஒசூர் இவி ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் க்ரோத் ஜோன், திருச்சி ஹெவி ஃபேப்ரிகேஷன் ஹப். இந்த எக்கோசிஸ்டம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டா சிவில் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட் இருக்குது. ஓல்டு ஸ்கூல் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் ஃபியூச்சரில் போதாது. BIM தெரியணும், ப்ராஜெக்ட் பிளானிங் தெரியணும், QS டூல்ஸ் தெரியணும், ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் சர்வே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். நவ் MEP இன்ஜினியரிங் பற்றி பேசலாம். ஹானஸ்ட்டாக இந்த ஹோல் ஃபியூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டில் பிக்கஸ்ட் ஹிடன் வின்னர்ஸ் யாருன்னா MEP இன்ஜினியர்ஸ் தான். ஏன்னா ஃபியூச்சர் பில்டிங்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் பில்டிங்ஸாக மாறப்போகுது. ஸ்மார்ட் HVAC சிஸ்டம்ஸ், ஆட்டோமேட்டட் ஃபயர் சேஃப்டி, எனர்ஜி எஃபிஷியன்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், சென்ட்ரலைஸ்டு பில்டிங் கண்ட்ரோல்ஸ், IoT பேஸ்ட் மானிட்டரிங், இந்த என்டையர் சிஸ்டமை ரன் பண்ணுற பேக் போன் தான் MEP. எஸ்பெஷலி AI சிட்டிஸ் மாதிரி கான்செப்ட்ஸ் ரியலாக வந்தால் MEP டிமாண்ட் லிட்ரலாக எங்கேயோ போயிடும். பிகாஸ் ஃபியூச்சர் பில்டிங்ஸில் கூலிங், எலக்ட்ரிசிட்டி, ஆட்டோமேஷன், எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் இம்பார்ட்டன்ஸ்க்கு வரப்போகுது. அதனால் ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் MEP இன்ஜினியர் ஆகணும்னா ஆட்டோகேட் மட்டும் தெரிஞ்சால் போதாது. Revit MEP, BIM ஒர்க் ஃப்ளோஸ், க்ரீன் பில்டிங் சிஸ்டம்ஸ், எனர்ஜி மாடலிங், ஸ்மார்ட் பில்டிங் ஆட்டோமேஷன், இந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறவங்க தான் ஃபியூச்சரை டாமினேட் பண்ணுவாங்க. நவ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் சைடுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக மூவ் ஆனால் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ரோல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃபேக்ட்ரிஸ், வேர் ஹவுசஸ், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், இண்டஸ்ட்ரியல் கேம்பஸஸ், இது எல்லாம் ஸ்ட்ரக்சரல் பேக் போன் இல்லாமல் பில்ட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் ஸ்பீட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக போகுது. அதனால் ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டீல் பில்டிங்ஸ், மாடலர் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அதிகமாக யூஸ் ஆகலாம். இதில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ பிக்கஸ்ட் டாபிக் எம்பெடட் சிஸ்டம்ஸ். டிவிகே விஷனோட மோஸ்ட் அலைன்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட் இதுதான். ஏன்னா ஃபியூச்சர் சிஸ்டம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் எம்பெடட் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸ்மார்ட் டிராஃபிக் சிஸ்டம்ஸ், IoT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், EV எலக்ட்ரானிக்ஸ், AI ஹார்ட்வேர், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், ஸ்மார்ட் மீட்டர்ஸ், சர்விலன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்குமே பேக் எண்டில் ரன் ஆகிறதுக்கு எம்பெடட் சிஸ்டம்ஸ் தான் மூலதனம். இப்போது தமிழ்நாடு ஆல்ரெடி EV எக்கோ சிஸ்டமில் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏத்தர், ஓலா எலக்ட்ரிக், ஹுண்டாய் EV எக்ஸ்பேன்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த எக்கோ சிஸ்டம் இன்னும் க்ரோ ஆனால் எம்பெடட் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடும். எஸ்பெஷலி ஃபர்ம்வேர், ஆட்டோமேட்டிவ் எம்பெடட், IoT, ரோபோட்டிக் சைடில்.
அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் கோடிங் மட்டும் தெரிஞ்ச இன்ஜினியர்ஸை விட ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ்க்கு தான் அதிக வேல்யூ இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரியாலிட்டி செக். டிவிகே இன்னும் டீட்டெயில்டு எக்ஸிக்யூஷன் ரோட் மேப் ரிலீஸ் பண்ணலை. எக்ஸாக்ட் ப்ராஜெக்ட்ஸ், பட்ஜெட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிளான்ஸ், டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட்ஸ் இது எதுவுமே இன்னும் பப்ளிக்கு வரல. ஸோ இப்போ இருக்கிறது மோஸ்ட்லி விஷன் ஸ்டேஜ் தான். ஆனால் அந்த விஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் டைரக்ஷனை கிளியராக இண்டிகேட் பண்ணுது. பர்டிகுலராக AI ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ஆட்டோமேஷன் இதுதான் தமிழ்நாடு ஃபியூச்சர் இன்ஜினியரிங் எக்கோசிஸ்டமாக மாறுறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ். ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின், அடுத்த 10 வருஷத்தில் ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கலாம்? சிவில் இன்ஜினியர்ஸ் இஃப் தே மூவ் இன்டு ஸ்மார்ட் இன்ஃப்ரா ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ். MEP engineers especially smart buildings plus green infrastructure side. Structural engineers industrial plus prefab construction side. Embedded engineers EV automation IoT and AI hardware side. ஒரு விஷயம் மட்டும் கிளியர், ட்ரெடிஷ்னல் இன்ஜினியரிங் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது. ஃபியூச்சர் இன்ஜினியர்னா சைட் ஒர்க் மட்டும் தெரிஞ்சவங்க கிடையாது. டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ண தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் தான் ஃபியூச்சரில் டாமினேட் பண்ண போகிறாங்க. அண்ட் இஃப் தமிழ்நாடு ஆக்சுவலி எக்ஸிக்யூட்ஸ் ஈவன் ஹாஃப் ஆஃப் திஸ் விஷன், நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஹப்பாக மாறுறதுக்கான சான்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்போவே ஃபியூச்சர் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பூம் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் மட்டும் இருக்காது. ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமேஷன், AI சிஸ்டம்ஸ், எம்பெடட் டெக் இந்த சைடுக்கு தான் இண்டஸ்ட்ரி ஸ்லோவாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.